தக் லைஃபுடைய ஒட்டுமொத்த கலெக்ஷன் என்னவா வரும் அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பேசுகிறோம். அது பாக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த கர்நாடகாவில் வந்து தமிழ் அந்த கன்னடம் பிரச்சனை வந்துச்சுல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் அணுகும்போது 300 கோடி ரூபா பட்ஜெட் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 300 கோடி ரூபா பட்ஜெட் எடுக்கப்பட்டதுன்னா 150 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்தால் தான் அந்த படம் வந்து லாபகரமான ஒரு இடத்த நோக்கி வந்து நகர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 450 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்தாகணும். ஆனால் கமல் சாரோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அதிகமாக எடுத்த கலெக்ஷன் வந்து விக்ரம் படம் தான். 426 கோடியிலேருந்து 432 கோடி ரூபா வரைக்கும் தான் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது ஹையஸ்ட் கலெக்ஷன். ஸோ அது விக்ரம் படத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொமோஷனு, எல்சியூ அப்படிங்கிற அந்த ஹைப், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் விக்ரம் படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நிறைய ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் நிறைய அந்த படத்துக்கு போனாங்க. ஸோ அந்த ரிப்பீட் வேல்யூ வந்து இந்த படத்துக்கு இருந்தால் தான் அந்த மாதிரியான கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ வந்து என்னோட கால்குலேஷனில் நான் யோசிக்கிற வரைக்கும் 375லேருந்து 400 வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கர்நாடகா இது எல்லா இடங்களிலும் ரிலீஸ் ஆகி தெலுங்கில் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், தெலுங்கில் வந்து ஆடியன்ஸ் அந்த படத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தெலுங்கில் பெரிய கலெக்ஷன் வந்துடும். ரிப்பீட் வேல்யூ வந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் கலெக்ஷன் வந்து இன்னும் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் நம்புகிறேன். மலையாள சினிமாலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. 100 கோடி ரூபா கூட மலையாளத்துக்குள்ளேயே கலெக்ஷன் வர அளவுக்கு வந்துருச்சு. இந்த தொடரும் அப்படிங்கிற படம் வந்து மோகன்லால் சாருக்கு பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்குச்சு. ஸோ அங்கேயும் ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ஆடியன்ஸோடைய பல்ஸை பிடிச்சி பண்ணால் தான் வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஒட்டுமொத்த கலெக்ஷனாக 350லேருந்து 375லேருந்து 400 கோடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வந்தால் தான் இந்த படத்துக்கான லாபகரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 100 கோடி ரூபாயை தாண்டி வந்து கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அப்படின்னு வந்து நானும் நம்புகிறேன். ஓவர்சீஸில் 100 கோடிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது தக் லைஃப் படத்துடைய அந்த ப்ரொமோஷன் பொறுத்து, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கிறத பொறுத்து, அதே மாதிரி கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகிறத பொறுத்து, தெலுங்கு ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறத பொறுத்து, மலையாள ஆடியன்ஸுடைய அந்த கதை அவங்க எதிர்பார்க்குற அந்த பல்ஸை வந்து பூர்த்தி பண்ணுறதை பொறுத்து தான் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து 400 கோடி ரூபாய் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுமா? மணிரத்னம் சார் வந்து அந்த அளவுக்கு பல்ஸில் இருக்காரா? மணிரத்னம் சார் வந்து பேசின இன்டர்வியூவில் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து நான் எடுத்த கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத படம் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஆஃபீஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நான் பண்ணல. பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆடியன்ஸ் வந்துடைய பல்ஸை வந்து எந்தளவுக்கு பூர்த்தி பண்ணி அதை பொறுத்து தான் அதில் வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட கிராஃப்டிங்கில், அவருடைய படம் எடுக்கிற அந்த திறமையில் தான் அவர் வந்து முழுமையாக நம்பி இந்த படம் பண்ணியிருக்கிறாரு. ஆக இந்த திரைப்படத்துக்கு வரக்கூடிய கலெக்ஷனில் நம்பி அவர் படம் எடுக்கலை. இந்த படம் நல்லா இருந்தால் அந்த ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக படம் பார்ப்பாங்க, படத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு வந்து நம்பி பண்ணுறாரு. கமல் சார் இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கையில் வந்து காத்துட்ருக்காரு. தன்னுடைய முழு உழைப்பை வந்து போட்டிருக்காரு. ப்ரொமோஷனுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அந்த எஃபோர்ட் வந்து அவர் எல்லா இடங்களையும் போட்டிருக்காரு. அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து நிறைய சேனலில் இன்டர்வியூலாம் போட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன். ஸோ முதல் நாள் கலெக்ஷன்லேருந்து என்னென்ன, அதாவது அஃபிஷியலாக என்னென்ன ரிப்போர்ட் வருதோ அது எல்லாத்தையும் வந்து பேசி நம்மளும் வீடியோ தான் போட போகிறோம். அப்போ டீட்டெயிலாக உட்காந்து இன்னும் நிறைய வந்து பேசலாம். இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு 5ஆம் தேதி வந்து பார்த்த பிறகு அதோடைய ரெஸ்பான்ஸை வந்து நம்ம மேக்ஸிமம் கணிச்சிட முடியும். இதை வந்து படத்தை ரிப்பீட்டடாக பார்க்க முடியுமா? ஏன்னா நான் வந்து வருஷத்துக்கு நானும் ஒரு 50-100 படம் பார்க்குறேன் வருஷத்துக்கு. ஸோ அத்தனை படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல, இந்த படத்தை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கணும்னு தோணுதா? போய் தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். இப்போலாம் இன்னொரு விஷயம், ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா, படம் பார்த்துட்டு வெளியே வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, இதுவே வந்து ஒரு பெரிய குரூப் வச்சு இதுக்குன்னே பேமெண்ட் வாங்கிலாம் கொடுக்குறதுக்குலாம் ஆட்கள் வந்துட்டாங்களா. ஸோ எல்லா இடங்களையும் மாஃபியா வந்துட்டாங்க. ரிவ்யூ கொடுக்குற மாஃபியா வந்துட்டாங்க. தேட்டரில் வந்து ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாஃபியாஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்பி போய் தேட்டரில் போய் படம் பார்த்தா ரொம்ப அந்த படம் வந்து பெரிய இம்பாக்டை உருவாக்கலை. இப்போ மருமருன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எல்லாம் தேட்டர் போனாங்க. ப்ரொமோஷனுக்கு மட்டும் நிறைய செலவு பண்ணி இன்ஃப்ளூயன்சரு, சோசியல் மீடியாவுக்கு எல்லாத்தையுமே ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோடனே படத்துக்குள்ளே பார்த்தா அவங்க எதிர்பார்த்த அந்த பூர்த்தியை வந்து அந்த படம் பண்ணலை. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க, ஆனால் அந்த படத்துக்குள்ளே அந்தளவுக்கு பல்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன தான் வெளியே இருக்க அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து பேமெண்ட் கொடுத்து அவங்கள வச்சு ப்ரொமோட் பண்ணாலும், அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே தேட்டருக்குள்ளே வரணும்னா வெளியே வர அந்த ஆடியன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் வச்சு நீங்கள் பேசினாலும், இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் கோர் கண்டென்ட் நல்லா இல்லைன்னா ஆடியன்ஸ் ரிப்பீட்டடாக வர மாட்டாங்க, எதிர்பார்த்த கலெக்ஷன் வராது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்.
தக்லீஃப் பொறுத்த வரைக்கும் மணி சார் மேலேயும் கமல் சார் மேலேயும் வச்ச நம்பிக்கையை வச்சு நான் சொல்கிறேன். அது வந்து ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மனநிலையை கொடுத்தாலே அந்த படம் பெரிய இம்பேக்ட் வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நம்மளுடைய டார்கெட் வந்து 375 400 crores வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் 350 வரைக்கும் தான் வரும் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஆடியன்ஸை பூர்த்தி பண்ணாதான் முதல் நாள் ஷோ முடிஞ்சாதான் நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.